ஏன் ஆண்டவரே சாவணும், ஏன் ஆண்டவரே சாவணும் அப்படின்னா ஒரு சரித்திரம் சொல்றேன், கவனிங்க. நீங்க அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வாசிச்சீங்கன்னா அங்க யாவீரின் கிராமங்கள்னு ஒண்ணு இருக்கும். இந்த யாவீரின் கிராமத்துக்குள்ள ஒரு சாபம் இருக்கு. என்ன சாபம் தெரியுமா? எல்லாருமே வயசுக்கு முன்னாடி செத்துருவாங்க. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம், ப்ரீ மெச்சூர் டெத்னுவாங்க. அப்படின்னா 60 வயசு வரையும் ஒன்று வாழணும், பார்த்தா பாரு 30 வயசுலயே செத்து போயிடுச்சு, பாரு 40லயே செத்து போயிடுச்சு. இது எத்தனை தலைமுறை தெரியுமா? 7 தலைமுறையா இருக்கு. ஒரு தலைமுறை ஒரு 40ல இருந்து 70 வருஷம்னா 7 தலைமுறையா அந்த கிராமத்துக்குள்ள ஒரு சாபம் இருக்கு. என்ன சாபம் இருக்கு? வயசுக்கு முன்னாடியே நேரத்துக்கு முன்னாடியே செத்துருவாங்க. அப்படின்னா இப்ப இயேசு யவீரை இங்க நிக்க வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யவீரு, உனக்கே தெரியாம உன் கிராமத்துக்குள்ள ஒரு சாபம் இருக்கு. இப்ப உன் குழந்தை செத்து போச்சுன்னா நான் உன் வீட்டுக்கு வந்துருவேன். நான் உன் வீட்டுக்கு வந்துறேன்னா உன் பொண்ணை மட்டும் கிடையாது, கடந்த 7 தலைமுறையா உங்க கிராமத்துக்குள்ள இருந்த சாபத்தை, அப்படின்னா இங்க இருக்கிற சில பேருக்கு நான் சொல்றேன், உங்களை காத்திருக்க வைக்கிறாருன்னா ஒரு கணக்க தீர்க்க போறாரு. சில பேருடைய கணக்குகளை கர்த்தர் இன்னைக்கு காலையில் தீர்க்க விரும்புகிறார். ஆமே. காத்திருக்க பண்றாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்கு. எனக்கு மட்டும் எல்லாமே லேட் ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. என்ன மட்டும் ஏன் இப்படி விட்டுட்டீங்க, கணக்கு இருக்கு. சில நேரம் மனசுல தோணுது இல்ல, இதுக்கு நான் ரட்சிக்கப்படாம கூட இருந்திருக்கலாம், நான் அப்படியே இருந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னும் கஷ்டமா இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு அது நடக்குது. ஒரு கெட்ட வார்த்தை பேசினா கூட யோசிக்க வேண்டியதா இருக்கு. சுத்தி இருக்கிறவங்க என்ன கோவப்படுத்துறாங்க, ஆனாலும் என்னால பேச முடியல. என்னை ஏன் இப்படி விட்டுட்டீங்கன்னு கேட்கிறீங்கல்ல, உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கணக்கு தீர்க்கப்படும் போது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுத்தி இருக்கிற பலருக்கும் நன்மை வரத்தக்க ரீதியில். ஹல்லேலூயா. இருங்க, ஒரு 1 hour நிக்கணும். யவீரு தான் நீங்க ஃபுல்லா நோட்ஸ் எழுதணுமா? அப்புறம் எழுதிக்கோங்க, மைண்ட்ல எழுதிக்கோங்க. உங்களே நிக்க வச்சிட்டேன்ல, எல்லாம் பதிஞ்சிரும் உள்ள. ஓகே. இப்ப இவருடைய பிரச்சனை என்னது? இதெல்லாம் இவருக்கு தெரியாது. ஒருத்தன் ஓடி வரான், இப்போ ஓடி வந்து சொல்றான் இவர்கிட்ட, போதகரை வருத்தப்படுத்தாத, உன் பொண்ணு செத்து போச்சு.